அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. லைலத்துல் கத்ர் இரவில் ஓத வேண்டிய எட்டு திக்ர்கள். அன்பு சகோதரர்களே, நல்லடியார்களே, லைலத்துல் கத்ர் தேடக்கூடிய நாட்களுக்கு வந்துட்டோம். ரமலான் இறுதி 10 ஒன்றை படியான நாட்களை 21, 23, 25, 27, 29 இந்த நாட்களில் ஏதாவது ஒரு நாளில் நமக்கு லைலத்துல் இரவாக இருக்கும். இந்த நாளில் அதிகமாக அமல் செய்ய வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். முஸ்லிம்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய இரவுகள் அந்த இரவுகளில் ஒன்று லைலத்துல் கத்ர் இரவு. லைலத்துல் கத்ர் இரவு அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், அதாவது லைலத்துல் கத்ர் இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது, 83 வருடங்களை விட அதிகமான நன்மை ஒரே இரவில் கிடைக்கும். அதனால்தான் அந்த இரவில் அல்லாஹ் அதிகமாக நினைக்க வேண்டும். இப்போது லைலத்துல் கத்ர் தஹஜத் தொழுகை, அந்த இரவில் அதிகமாக நஃபில் தொழுகை செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யார் லைலத்துல் கத்ர் இரவில் ஈமான் கொண்டு தொழுகிறார்களோ அவர்கள் கடந்த பாவங்கள் மன்னிக்கப்படும். லைலத்துல் கத்ர் ஓத வேண்டிய துவா, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஃபு அன்னா. யா அல்லாஹ், நிச்சயமாக நீ மன்னிக்கக்கூடியவன், பெருந்தன்மையுடையவன், மன்னிப்பதை விரும்புகின்றாய் என்று என்னை மன்னிப்பாக. இந்த துவாவை அதிகமாக ஓதுங்க. லைலத்துல் கத்ர் நஃபீலான தொழுகை, இந்த 2 ரக்காத்து நீங்கள் லைலத்துல் கத்ரு அன்னைக்கு 2 ரக்காத் சூரா ஃபாத்திஹாவும் ஒரு தடவையும், இந்த இன்னா அன்ஸல்னா சூரா கத்ர் சூறாவை 7 தடவையும் ஓதி 2 ரக்காத்தில் இதேமாரி ஓதி தொழுங்க. அல்லாஹ் எது கேட்டாலும் உங்களுக்கு கொடுப்பான். லைலத்துல் கத்ருடைய தொழுகை, அந்த தொழுகை முடிந்த உடனே சலவாத் ஓதுங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நிறைய சலவாத், இந்த சலவாத் ஓதுங்க. உங்களுக்கு எந்த சலவாத் உங்களுக்கு தெரியுதோ அந்த சலவாத்லாம் ஓதுங்க. எந்த சலவாத் ஓதுனாலும் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யார் என் மீது ஒரு சலவாத் சொல்கிறாரோ அல்லாஹ் அவர்களுக்கு 10 ரஹ்மத் கூறுகிறான் என்று. எவ்வளோ சலவாத் ஓதுறீங்க அந்தளவுக்கு உங்களுக்கு இந்த 10 நாட்களுடைய நன்மை அதிகமாக கிடைக்கும். இஸ்திஃபார் அதிகமாக செய்யுங்க. இல்லாட்டி 100 தடவையாச்சும் இஸ்திஃபார் ஓதுங்க. உங்களுக்கு வருடத்துக்கு வாழ்க்கையில் செழிப்பாக இருக்கும். நீங்கள் நன்றி செஞ்சிங்கன்னா, அவ்வளோ இஸ்திஃபார் ஓதினீங்கன்னா இஸ்திஃபாருக்கு அவ்வளோ இது. அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் 100 தடவை அதிகமாக ஓதுங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஓதுனா இந்த வார்த்தை நன்மை தராசை நிரப்புனீங்க. இந்த வார்த்தையை அதிகமாக அல்ஹம்துலில்லாஹ் ஓதுங்க. அடுத்து சுப்ஹானல்லாஹ் ஓதுங்க. அல்லாஹ்வின் தூய்மையை புகழ்வது. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன். லா இலாஹ இல்லல்லாஹ் மிகப்பெரிய திக்ர். இதெல்லாம் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், இதெல்லாம் திக்ர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது சுவர்க்கத்தின் பொக்கிஷங்கள் ஒன்று இதெல்லாம். அடுத்தது சூரா இக்லாஸ். சூரா இக்லாஸ் 3 தடவை எந்த உங்களுக்கு தேவையோ நீங்கள் அதிகமாக சூரா இக்லாஸ் ஓதி கேட்குறீங்களோ அது அல்லாஹ் உடனே இந்த லைலத்துல் கத்ருடைய இதில் நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படி முழு குர்ஆன் ஓதின நன்மை கிடைக்கும். 100 தடவை அதையும் ஓதினீங்கன்னா வச்சுக்கோங்க, 83 வருடங்கள் நன்மை செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். நன்மை அவ்வளோ கிடைக்கும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய துவா அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாங்க. அவங்க மீன் வயிற்றிலிருந்து எவ்வளோ ஓதுனாங்க. உடனே அந்த மீன் வயிற்றில் உடனே திறந்துச்சு. 40 நாளுக்கு அப்புறம் அந்த துவா ஓதிட்டே இருந்தாங்க. அப்படிப்பட்ட துவா லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். எந்த அடியார்கள் இந்த துவாவை ஓதி கேட்கிறார்களோ அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்குறான் உடனே. அப்படிப்பட்ட துவா அது. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அந்த துவாவை ஓதுங்க. அதிகமாக 100 தடவை ஓதுங்க. இல்லாட்டி 11 தடவை கூட ஓதி துவா கேளுங்க. அல்லாஹ் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அடுத்தது அஸ்மாவுல் ஹுஸ்னா. அஸ்மாவுல் ஹுஸ்னா அல்லாஹுடைய அழகான பெயர். யா ரஹீமு, யா ரஹீம், யா ரஹ்மான், யா கஃபூர், யா ரஸாக்கு. இதெல்லாம் அப்படிப்பட்ட இது. நீங்கள் அதிகமாக அது அதுவும் 100 தடவை ஓதுங்க. அஸ்மாவுல் ஹுஸ்னா அதிகமாக எந்த அடியார் என் பெயர் சொல்லி ஓதுகிறாரோ அல்லாஹ் எது கேட்டாலும் நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அஸ்மாவுல் ஹுஸ்னா 99 பேர் அல்லாஹுடைய பெயர்கள். அந்த 99 பேர்களை ஒரு நாளுக்காச்சும் ஒரு தடவையாச்சும் ஓதுங்க. அப்படிப்பட்ட பேர் அது ஓதுனா இன்ஷா அல்லாஹ் நிறைய சிறப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 99 திருநாமங்களை ஒரே ஒரு தடவை அஸ்மா ஹுஸ்னா ஓதுங்க. நிறைய அல்லாஹுடைய பெயரை சொல்லி நீங்கள் துவா கேளுங்க. அல்லாஹ் உங்களுடைய துவா எல்லாம் இந்த ஒரு வருடத்துக்கு உள்ள துவாக்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கேட்டு அல்லாஹ்ட்ட கேளுங்க. உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அதுக்கு ஒரு சஹாபா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள்.
அவர் கேட்டால், யா ரசூலல்லாஹ், எனக்கு அதிகமாக நஃபில் தொழுகை செய்ய முடியவில்லை, ஆனால் நான் என்ன செய்யலாம் என்று கேட்டிருக்காங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உங்கள் நாவு அல்லாஹ்வின் திக்ரில் நின்றுக்கட்டும். அல்லாஹ் வந்து திக்ரில் இருங்க. அதாவது தொழுகை செய்ய முடியாவிட்டால் அல்லாஹ்வை நினைக்கலாம். நடந்தாலும் உட்கார்ந்தாலும் படிக்கையிலும் திக்ரு செய்யலாம். நீங்கள் எவ்வளோ வந்து உங்களுக்கு துவா செய்கிறீங்களோ, உங்களுடைய துவா நீங்கள் என்ன கேட்குறீங்களோ, அல்லாஹ் வந்து உங்களுக்கு இதெல்லாம் ஓதிட்டு தொழுது கேளுங்க. இந்த ஒரு வருடத்துக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அல்லாஹ் வந்து உங்களுக்கு எல்லாமே தருவான். இம்மை மறுமை பற்றி எல்லாத்துக்கும் மிக சிறந்த திக்ரு இதில் இருக்குது. இதில் மன்னிப்பு கேட்கணுமா, மன்னிப்பு கேளுங்க. உங்களுக்கு என்ன வேணுமா அதை கேளுங்க. இதெல்லாம் ஓதி தொழுதுட்டு கேட்டிங்கன்னா அல்லாஹ் உடனே உங்களுக்கு வந்து தருவான். இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் கேளுங்க, துவா செய்யுங்க. நிறைய பலன் இருக்குது. லைலத்துல் கத்ருடைய பலன் வந்து நல்லா ரெடியாக இருக்குது. ரெடியாக ஓதுங்க. அல்லாஹும்ம இன்னக்க அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஃபுன்னு அதிகமாக ஓதுங்க. அல்லாஹ் வந்து உங்களுக்கு நிறையா கிடைக்கும். அன்பு சகோதர சகோதரிகளே, லைலத்துல் கத்ர் இரவு வருடத்தில் ஒரே ஒரு முறை வரும். அந்த இரவை மொபைல் பார்த்து கழிக்கலாமா அல்லது அல்லாஹ்வை நினைத்து கழிக்கலாமா? அதனால் தொழுவோம், துவா செய்வோம், திக்ரு செய்வோம். அல்லாஹ் நம்மளுக்கு லைலத்துல் கத்ர் இரவை அடையும் செய்வாயாக. ஆமீன்.